விஜய் கிட்ட அர்ஜுன் கேக்குறாரு, என்னடா சொல்ற? அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். விஸ்வநாதன் சொல்றாரு, உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், பேசாமறா. நீ சொல்றாங்க, அண்ணன் கம்பல் பண்ண வேணாம், அவருக்கு விருப்பம் இருந்தா ஒத்துக்கட்டும், இல்லாட்டி வேண்டானே. கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம தான் ஃபீல் பண்ணணும், விட்டுறா. பார்வதிய அஜய கூட்டிட்டு போறாங்க. விஸ்வநாதன் மார்கதர்சி கிட்ட சொல்றாங்க, திடீர்னு சொன்னனால என் பையன் ஷாக் ஆயிட்டான். என் மருமக சொன்னா கேட்டுப்பான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பல்லவி அவனுக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் இல்ல. நீ அப்புறம் எதுக்குப்பா கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற? கல்யாணத்தினால மார்கதர்சிக்கும் நமக்கும் உள்ள பகை கொஞ்சம் கொஞ்சமா சரியா போகுது அஜய். மாமாவும் இந்த கல்யாணத்தை விரும்புறாரு சொல்றாங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அன்னிக்கிட்ட சொல்ல அஜய். அஜய், யாரையாவது லவ் பண்றியா? எதா இருந்தாலும் சொல்ல அஜய், நான் மாமா கிட்ட பேசுறேன். அஜய்க்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்குள்ள வருது. நான் யாரையும் லவ் பண்ணல. நான் லைஃப்ல சக்சஸ் ஆகணும். நீ கல்யாணம் பண்ணா லைஃப்ல சக்சஸ் ஆக முடியாது அஜய். தான் ரீசன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். வேற ஏதாவது காரணம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்பனா நீ பல்லவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். வா, நான் பேசிக்கிறேன். பார்வதி சொல்றாங்க, அஜய் அவங்க அப்பா பேச்ச மீறவே மாட்டாரு. அப்பனா அஜய்க்கு சம்மதமா? முழு சம்மதம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. விஸ்வநாதன் கேக்குறாரு அஜய் கிட்ட, அப்புறம் ஏண்டா வேணான்னு சொன்ன? மாமா அவரு ஃபீல்டுல பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. உங்க பையன் தானே மாமா, அப்படிதான் இருப்பாரு. தரிசி சொல்றாரு, என் பொண்ணு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டிவா இருப்பா. நீங்க சக்கரவர்த்தி சார் மாதிரி பெரிய லாயரா வருவீங்க. லட்சுமி சொல்றாங்க, மாப்பிள்ளை வாயால சம்மதம்னு சொன்னா நல்லா இருக்கும். எனக்கு சம்மதம். சொல்றாங்க, அஜய் சம்மதம் சொல்லிட்டாரு. தட்டை மாத்திக்கலாமா? கண்டிப்பா மாத்திக்கலான்னு லட்சுமி சொல்றாங்க. தட்டை மார்கதர்சியும் விஸ்வநாதனும் மாத்திக்கிறாங்க. அஜய் பல்லவிக்கு மோதிரம் போட்டு வருவாரு. யாரும் கை தட்டுறாங்க. பிரியா அஜய திட்டுறாங்க. அஜய் பிரியா கிட்ட சொல்றாங்க, நான் வேணும்னுக்கே பண்ணல, சக்கரவர்த்தி சார் தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. அஞ்சலி கிட்ட, உண்மையான ரீசன் என்னால சொல்ல முடியாது, ரீசனை சொன்னா அவங்க அப்பாவை கண்டிப்பா வெறுத்துருவா. நீ யார்கிட்டயும் பேசாத. ஆறு சொல்றாங்க, இப்பவே பேசி பழகி பாத்துக்கோ பல்லவி கிட்ட, கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் மாத்த முடியாது. எல்லாரும் சாப்பிடுறாங்க. பார்வதி பல்லவி கிட்ட கேக்குறாங்க, சாப்பாடு எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உங்க கண்ட்ரோல் போல இருக்கே, கிச்சன் மாத்திரமா ஹோல் ஃபேமிலியே பார்வதி கண்ட்ரோல் தான் அர்ஜுன் சொல்றாரு. உட்கார சொல்றாரு அஜய. உட்கார்ந்து சாப்பிடலாம் வா சொல்றாரு. நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்க அண்ணி, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்க 2 கைக்கும் தங்க வளையல் கன்ஃபார்ம் சொல்றாங்க. அண்ணி நம்பாதீங்க, கல்யாணம் ஆன உடனே எல்லாத்தையும் மறந்துடுவான். அப்படியா கண்ணா, மாறிடுவியா? அண்ணி கண்ணே சொன்ன சொல்ல மாட்டான், கண்டிப்பா செய்வேன் அண்ணி. பல்லவி அண்ணி, என்ன பிளேட்ல எதுவும் காணும், போதும் இப்படியா சாப்பிடுறது? டே அண்ணா சொல்ல மாட்ட? என்னடா? அண்ணன் பிளேட்ல இருக்கத பல்லவிக்கு எடுத்து வைக்கிறாரு. பல்லவி எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க. கண்ணன் ஊட்டி விட ட்ரை பண்றாரு. இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சிந்திக்கலாம்.